So guys, welcome back to another important update video. So first of all பார்த்தா நம்ம வந்து ஃபைனல் பாஸ் த ராக்ல இருந்து வந்து ஆரம்பிப்போம். ஸோ நம்ம ஃபைனல் பாஸ் த ராக்கை பார்த்தா அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க WWE. ஸோ WWE பார்த்தா நம்ம ஃபைனல் பாஸ் த ராக் வந்து எதுக்காக வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஹவாயில் பார்த்தா ஒரு ட்ரை அவுட் வந்து நடக்க போகுது. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ், ஜே உசோ, ஜிம்மி உசோ அண்ட் நம்ம ஃபைனல் பாஸ் த ராக்கை பார்த்தா WWE வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 16, 17 அன்னைக்கு பார்த்தா ஹவாயில் வந்து ஒரு ட்ரை அவுட் வந்து நடக்க போகுது. ஸோ WWE பார்த்தா ஹவாயில் இருக்க சூப்பர் ஸ்டார் வந்து தேட போறாங்க. அதுக்காக பார்த்தா WWE வந்து சடன்லி வந்து நம்ம ஃபைனல் பாஸ் த ராக் வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன கதைனா ஃபர்ஸ்ட் பார்த்தா WWE வந்து நம்ம ஃபைனல் பாஸ் த ராக் வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணல. ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல பார்த்தா நம்ம ராக் வந்து இல்லை. ஆனால் WWE பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அதை வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃபைனல் பாஸ் த ராக்கையும் வந்து இந்த போஸ்டர்ல வந்து ஆட் வந்து பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டர்ல பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே உசோ, ஜிம்மி உசோ மட்டும் தான் இருந்தாங்க. ஆனால் அது WWE பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அதை வந்து டீல் பண்ணி இது வந்து போஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தா அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ராக்கோ வந்து அங்கே வந்து அப்பீரியன்ஸ் வந்து கொடுக்க போறாரு. ஸோ அட்வர்டைஸ்னாலே வந்து அதான் அந்த சூப்பர் ஸ்டார் வந்து அங்கே வந்து இருப்பாங்க. ஸோ அதான் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபைனல் பாஸ் த ராக்கை பார்த்தா அதுக்காக வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு விஷயம் தான் வந்து இருக்கும். ஒன்று பார்த்தா நம்ம ஃபைனல் பாஸ் த ராக் வந்து WWE வந்து அப்போ வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவார். ஸோ அக்டோபர் சரௌண்டிங்கில் இல்லைன்னா செப்டம்பரில் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தா நம்ம ஃபைனல் பாஸ் த ராக் வந்து மறுபடியும் வந்து WWE வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவார். அதனால பார்த்தா நம்ம ஃபைனல் பாஸ் த ராக் வந்து ரோமன் ரெயின்ஸ், ஜே உசோ அண்ட் ஜிம்மி உசோ கூட வந்து அந்த ட்ரை அவுட்டோட அந்த ஈவெண்ட்ல வந்து இருப்பாரு. இல்லைன்னா WWE பார்த்தா வெறும் வந்து நம்ம ஃபைனல் பாஸ் த ராக் வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ராக் வந்து வர மாட்டாரு. ஸோ இது வந்து ஒரு ரீசனாக வந்து இருக்கலாம். ஆனால் வர மாட்டாங்கன்னா எதுக்காக வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணும், அதுதான் வந்து பெரிய கேள்வியே. ஸோ யாரும் வந்து வராமல் வந்து WWE வந்து அட்வர்டைஸே வந்து பண்ண மாட்டாங்க. ரேர்லி தான் வந்து அப்படி வந்து நடக்கும். ஸோ நம்ம ஃபைனல் பாஸ் த ராக் அக்டோபர் 16 and 17 அன்னைக்கு பார்த்தா ஹவாயில் வந்து இருக்க போறாரு. ஸோ அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ராக் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுவாரா WWE இல்லை WWE பார்த்தா வெறும் சும்மா வந்து நம்ம ஃபைனல் பாஸ் த ராக் வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்களா? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்மாக் டவுனை பற்றி வந்து பேசிடலாம். ஸோ ஸ்மாக் டவுனோட ஒரு சின்ன ஸ்பாயிலர் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து ஸ்மாக் டவுன் வந்து நடக்க போதில்லை. ஸோ அதை பார்த்தா WWE வந்து ஆல்ரெடி வந்து டேப் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான சில லீக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்து தெரிஞ்சிருக்குன்னா ஸோ WWE பார்த்தா ஸ்மாக் டவுனில் வந்து ஒரு மேட்ச் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் பார்த்தா நம்ம குந்தர் வெர்சஸ் ஃபின் பேலர் வெர்சஸ் நம்மளோட கெவின் ஓவன்ஸ்க்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்ல வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க பார்த்தா நம்ம சிஎம் பங்கோட அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப்க்கான நம்பர் 1 கண்டெண்டராக வந்து ஆயிடுவாங்க. ஸோ WWE பார்த்தா இந்த மேட்ச் வந்து புக் பண்ணாங்க. ஸோ மெயின் ஈவெண்ட்ல பார்த்தா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இன்னொரு வாட்டி வந்து சொல்லிடுறேன், மெயின் ஈவெண்ட்ல பார்த்தா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் இந்த மேட்சோட எண்டிங்ல பார்த்தா நம்ம சாமி ஜெயின் வந்து வராரு. ஸோ சாமி ஜெயின் வந்து வராரு, இன்டர்ஃபியர் வந்து பண்றாரு, எல்லாரும் வந்து அடிக்கிறாரு. அண்ட் மற்றவங்க கூட வந்து நம்ம சாமி ஜெயின் வந்து அடிக்கிறாங்க. ஒரு மாதிரி பார்த்தா ப்ராலா வந்து ஆயிடும். அண்ட் நம்ம சிஎம் பங்கோ வந்து வந்துருவாரு. அண்ட் சிஎம் பங்கோ பார்த்தா ஃபைட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் மற்றவங்களும் வந்து சிஎம் பங்கோ வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு பிரால் மாதிரி பார்த்தா ஸ்மாக் டவுனோட எண்டிங்ல வந்து ஆயிடும். ஆனா இங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து நோ கான்டெஸ்ட்ல வந்து WWE வந்து முடிச்சிருவாங்க. ஸோ ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்னாலே வந்து அது வந்து நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அந்த மேட்ச்ல பார்த்தா யார் வேணா வந்து வரலாம், ரெஃப்ரி வந்து அடிபட்டாலும் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் தான். ஆனா அப்போ கூட வந்து அந்த மேட்சை பார்த்தா WWE வந்து நோ கான்டெஸ்ட்னு வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பார்த்தா யாரும் வந்து இன்டர்ஃபியர் வந்து பண்ணதால நோ கான்டெஸ்ட் மேட்சா வந்து அது வந்து மாறிடுச்சு. ஸோ அதோட ரிசல்ட் பார்த்தா நோ கான்டெஸ்ட்னு வந்து WWE வந்து கொடுத்துறாங்க. ஸோ ரொம்ப பார்த்தா இல்லாஜிக்கலா வந்து WWE வந்து ஸ்மாக் டவுனோட எண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா இன்டர்நெட்ல வந்து ரொம்ப வந்து கோவமா வந்து இருக்காங்க WWE மேல. ஸோ ட்ரிபிள் த்ரெட் மேட்சை வந்து எப்படி வந்து நீங்க வந்து நோ கான்டெஸ்ட் மேட்சா வந்து முடிக்கலான்னு ஸோ எனக்கு வந்து இதான் வந்து தோணுச்சு. ஸோ ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ சாமி ஜெயின் வந்துட்டாரு, சிஎம் பங்க் வந்துட்டாரு, சரி வந்துட்டாரு. ஸோ மேட்ச் வந்து நடக்குது இல்ல. ஸோ அந்த மேட்ச்ல வந்து யாராச்சும் வந்து ஜெயிக்கணும்ல. ஸோ 1-on-1 மேட்சா இருந்தா பரவாயில்ல. ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். ஸோ அந்த மேட்சுக்கே பார்த்தா நோ கான்டெஸ்ட்னு வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப பார்த்தா இல்லாஜிக்கலா வந்து இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாச்சும் வந்து மூளையை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப்காக வந்து ஃபேட்டல் 5-way மேட்ச் தான் வந்து நடக்க போகுதுன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தா நம்ம சாமி ஜெயின், சிஎம் பங்க் அண்ட் நம்மளோட கெவின் ஓவன்ஸ் வந்து ஃபியூட்ல வந்து இருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் வந்து ஆட் வந்து ஆயிட்டாங்க, நம்மளோட ஃபின் பேலர் அண்ட் குந்தர். ஸோ இவங்க 2 பேர் கூட வந்து இந்த ஃபியூட்ல வந்து இப்போ வந்து ஆட் வந்து ஆயிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தா WWE வந்து இவங்க ஃபேட்டல் 5-way மேட்ச் பண்ண போறாங்கன்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் அந்த மேட்ச் வந்து சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல வந்து நடக்க பார்த்தா சான்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கு. ஸோ இன்னும் சில பார்ட்டிசிபென்ட் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்கன்னா WWE பார்த்தா இந்த ஃபியூட் வந்து லைட்டாக வந்து இழுக்க போறாங்க. ஸோ மணி இந்த பேங்க் வரைக்கும் வந்து இழுத்துருவாங்கன்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல வந்து நடக்கிற மாதிரி வந்து இப்போ வந்து இல்லை. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் இருக்கும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தா மண்டே நைட் ரா பத்தி. ஸோ மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் பார்த்தா நம்மளுக்கு வந்து
வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கான மண்டே நைட் ரா வந்து நடந்துச்சு. ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்வா பிளட் லைனுக்கான செக்மெண்ட்ல வந்து நடந்துச்சுல. ஸோ அந்த ஷோக்கான வியூஷிப் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த ஷோக்கான வியூஷிப் வந்து எவ்வளவு வந்து வந்திருக்குன்னா ஓவர் 2.7 மில்லியன் பண்ணா வியூஷிப் வந்து கிடைச்சிருக்கு அந்த ஷோக்கு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்ணா இதான் வந்து ஹையஸ்ட் வியூஷிப்பா இருக்கு மண்டே நைட் ராக்கு. ஸோ ரெஸ்ல்மேனியா 42க்கு அப்புறம் வந்து ரா வந்து நடந்துச்சுல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் வந்து பெரிய ஒரு வியூஷிப்கான ஷோனா அது வந்து இதுதான். ஸோ லாஸ்ட் வீக் நடந்த மண்டே நைட் ராக் பண்ணா ஓவர் 2.7 மில்லியன் வியூஷிப் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ டபிள்யூடபிள்யூ பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேக் ஆன் ட்ராக் வந்து நிற்காங்க. ஸோ ஸ்டோரி லைனும் வந்து நல்லா தான் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில ஸ்டோரி லைன் தான் வந்து இப்போதைக்கு பார்த்தா டபிள்யூடபிள்யூல வந்து நல்லா இருக்கு. ஸோ அது வந்து டபிள்யூடபிள்யூ வந்து கேவலமா பண்ணாம வந்து எடுத்து போனாங்கன்னா அது வந்து நல்லா இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் கோர்ஸ் இந்த அப்டேட் பண்ணா நம்ம பிளட் லைன் அண்ட் நம்ம ராய்ஸ் கீஸோட ஃபேக்ஷன் இருக்குல்ல. ஸோ அதை பத்தி வந்து அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் லைன் வந்து சோலோ சிக்வா அண்ட் எல்ஏ கூட வந்து ஃபியூட் வந்து பண்ணாங்கன்னா நம்ம பிளட் லைன் பண்ணா அப்போ வந்து ஹீலு. ஸோ அப்படின்னு பார்த்தா நம்ம டேமஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ சோலோ சிக்வா அண்ட் எல்ஏ கூட வந்து பிளட் லைன் வந்து ஃபியூட் வந்து பண்ணாங்கன்னா பிளட் லைன் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஹீலா வந்து இருப்பாங்க. அண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் லைன் வந்து நம்ம ராய்ஸ் கீஸோட நியூ ஃபேக்ஷன் வந்து இருக்குல்ல, நம்ம ராய்ஸ் கீஸ் அண்ட் ஓஎம்டின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபேக்ஷன் கூட வந்து ஃபியூட் வந்து பண்ணாங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபேஸா வந்து மாறிடுவாங்க. அண்ட் ராய்ஸ் கீஸோட ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹீலா வந்து மாறிடும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க வர போற டேஸ்ல. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஃபைனல் அப்டேட் கோர்ஸ் இந்த அப்டேட் பண்ணா நம்ம ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கென்டையர் பத்தி. ஸோ ட்ரூ மேக்கென்டையர் பத்தி வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனலி அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம பிடபிள்யூஸோட பண்ண கன்ஃபார்ம் வந்து பண்றாங்க. நம்ம ட்ரூ மேக்கென்டையர் பண்ண யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து வந்துட்டாரு. ஸோ அவரோட ஷூட்டிங் ஒர்க்ல வந்து ட்ரூ மேக்கென்டையர் வந்து முடிச்சிட்டாரு. அண்ட் இப்போ வந்து அவர் வந்து யூஎஸ்ல வந்து இருக்காரு. அண்ட் நம்ம டபிள்யூடபிள்யூ சைட்ல வந்து வந்தோம்னா நம்ம டபிள்யூடபிள்யூ கிட்ட பண்ணா நம்ம ட்ரூ மேக்கென்டையருக்கு வந்து இப்போ வந்து எந்த ஒரு பிளானும் வந்து இல்ல, எந்த ஒரு ஸ்டோரி லைனும் வந்து இல்லைன்னு வந்து அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ டபிள்யூடபிள்யூ பண்ணா ஏதாச்சும் வந்து ஸ்டோரி லைன் வந்து டெவலப் பண்ணாதான் வந்து நம்மளோட ட்ரூ மேக்கென்டையர் வந்து டபிள்யூடபிள்யூல வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போதே பண்ணா எந்த ஒரு பிளான்ஸும் வந்து இல்ல நம்ம ட்ரூ மேக்கென்டையருக்கு. ஸோ அப்படின்னு பண்ணா நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ட்ரூ மேக்கென்டையர் பண்ணா அதோட ஷூட்டிங் ஒர்க்லாம் வந்து முடிச்சு இப்போ வந்து ஜாலியா வந்து யூஎஸ்ஏல தான் வந்து இருக்காரு. ஸோ இதான் வந்து அப்டேட் நம்ம ட்ரூ மேக்கென்டையர் பத்தி. ஸோ ஆல் தான் இந்த வீடியோக்குள்ள. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி டபிள்யூடபிள்யூ கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.